இப்ப விஜய் வந்து ம அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தோட அவருடைய தொண்டர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி வராரு. அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கா? உடனடியா ஆட்சிக்கு வந்து நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு மாநிலத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை பெருமளவுக்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறதா நீங்க கருதுறீங்களா? ஜனங்க எப்படி முடிவு பண்ணுவான்னு தெரியல. நம்ம விஜய் நமக்கு வந்து முன் உதாரணம் விஜயகாந்த் தான் இருக்காரு. அவரு முதல்ல தேர்தல்ல வந்து கிட்டத்தட்ட 8 கொஞ்சம் வாங்கி வாக்கு எண்ணிக்கை உயர்த்தி காமிச்சிருக்காரு. அவரோட இன்னும் கொஞ்சம் கூடுதலா கூட்டம் நம்ம பார்க்குறோம். கூடுதல் எழுச்சி பார்க்குறோம். இளைஞர்களுக்கு ஜாஸ்தியா வராங்க. தன்னிச்சையா வராங்கன்னு பார்க்கும்போது, ஒரு கால் 2 மடங்கு வரலாம். இல்ல 20% வரைக்கும் வரலாம்ன்றத கணிப்பு சொல்லுது. ஜனங்க அப்படிதான் ரியாக்ட் பண்றாங்க. ஏன்னா இப்ப அந்த இளம் பெண்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே பார்த்தா விஜய்க்கு மேல ஒரு பெரிய இருக்காங்க. அதுவும் ஆண்கள் அப்படிதான் இருக்காங்க. இவருக்கு என்ன அட்வான்டேஜ்னாங்க, எல்லா சமுதாய மக்களும் இவர் மேல பிரியமா இருக்காங்க. எல்லா மத மக்களும் இவர் மேல பிரியமா இருக்காங்க. அப்படி அது அத வச்சு பார்க்கும்போது ஒரு 20% வரைக்கும் வாங்க வாய்ப்பு இருக்க மாரி தான் தெரியுது. கணிப்பு பல கருத்துக்கள் அப்படிதான் சொல்றாங்க. மக்கள்ட்ட போய் பேசும்போது ஒரு மாற்றம் ஒண்ணு நிக்கிற மாரி 20% மக்கள் வந்து விரும்புற மாரி தெரியுது. அப்படி பார்த்தாக்கா இன்னும் 20% வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்க மாரி தான் தெரியுது. ஒரு 20% வச்சு ஆட்சி அமைக்க முடியுமான்னாக்கா தெரியல. ஏன்னா ஓட்டா கன்வெர்ட் 20% வந்து சீட்டா கன்வெர்ட் ஆகணும். அந்த இந்த எம்எல்ஏ சீட்டா கன்வெர்ட் ஆகணும். அது ஆகுமான்னு தெரியல. 20% வாங்குறது பெரிய எண்ணிக்கை மிகப்பெரிய எண்ணிக்கை அது. முதல் தேர்தல் வருது. யாரா இருந்தாலும் அதான் பெரிய பெரிய விஷயம் தான். அது வந்து சட்டமன்ற உறுப்பினரா மாத்த முடியுமான்னாக்கா, அது ஒரு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு இப்போதைக்கு. டிஎன்டிவி தமிழ் ஊடகம்